அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்தவர் இதுவரைக்கும் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவில்லை, அவர் நம்மை கைவிடவில்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அனுகூலமாய் இருந்தாரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது எனக்கு துணையாக இருக்கிற தேவன் ஆண்டவரே, என் கூடவே இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்ற, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் ஆண்டவரால் தேற்றப்பட்டு இருக்கிறீர்கள்? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேருடைய உள்ளத்தை கர்த்தர் திடப்படுத்தி இருக்கிறார்? உங்க உள்ளத்தை கர்த்தர் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போன நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். தொய்ந்து போன நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே சமூகத்தாலே நடத்துவி. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே.
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே, என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. பாடுவோம். ஓ ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, 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 சொல்லுங்க ஆவியானவரே. இந்த நேரத்தில் என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு நீங்க தான் துணையாளர், நீங்க தான் தேற்றரவாளர். எனக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தந்து என்னை வழி நடத்துகிறவர் நீங்க தான்ப்பா. நல்ல நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களால் வல்லமையின் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையோடு, அது எந்த இடமா இருந்தாலும் உங்களை அவர் நடத்துவோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு அவர் துணையா இருப்போம். உங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறோம். ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டோம். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டோம். உங்கள் கூடவே இருந்து உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவோம். உங்கள் தாகத்தை நிறைவேற்றுவோம். உங்க விருப்பங்களை நிறைவேற்றுவோம். நம்பிக்கையோடு நல்ல கரங்களை தட்டி Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்க துதிக்கிறோம்ப்பா. எந்த இடத்துல துதி இருக்கிறதோ அங்க தேவன் இருக்கிறார். அப்படி பரிசுத்த பிரசன்னம் இருக்கிறது, அப்படி வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தருகிற விடுதலை இருக்கிறது. இந்த இடத்துல நாம கூடி இருக்கிற இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் நம்மளை நிறைஞ்சிருக்குன்னு எத்தனை பேரால உணர முடிகிறது? நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைந்திருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்துல எங்களை நிரப்ப நீங்க வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லும். எங்களை பலப்படுத்த நீங்க வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லும். எங்களை உயிர்ப்பிக்க நீங்க வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களை மறுரூபமாக்க ஆவியானவரே நீர் கிரியை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க துதித்து கொண்டே இருக்கும்போது, பாடிக்கொண்டே இருக்கும்போது, பலன் இல்லாத உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். சத்துவம் இல்லாத உங்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார். ஆமென். வல்லமையினால் உங்களை நிரப்புவார். சோதனைகளை ஜெயிப்பதற்கு கிருபை தருவார். ஆமென். என்னால ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றீங்களே, நீங்க ஜெபிப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார். அமர்ந்திருந்த வேதத்தை வாசிக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களே, மணிக்கணக்கு அமர்ந்திருந்த வேதத்தை வாசிக்க அவர் உங்களுக்கு பலன் தருவார். அந்த பிரசன்னத்தை கர்த்தர் நம் மத்தியில் வைத்திருக்கிறார். அந்த வல்லமை தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் புதுப்பிக்கப்பட போகிறது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகிறது. ஆமென். உங்கள் பலன் புதுப்பிக்கப்பட போகிறது. உங்க சூழ்நிலை புதிதாய் மாறப் போகிறது. சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் அவர். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Thank you Lord. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும்
ஆலயத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை. ஆமென். ஓ, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவர் வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூயஸ்தலம். வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூயஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவர் பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா என்றும் உம்மோடு வாழ என்றும் உம்மோடு வாழ. அதை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி உம்மோடு இருப்பதற்கு உம்மோடு இணைந்திருப்பதற்கு உம்முடைய சித்தம் செய்வதற்கு உம்முடைய வழியிலே நடப்பதற்கு என் வாழ்வில் உம்முடைய நோக்கங்களை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு என்னை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களா ஓ கனி கொடுப்பீர்களாக பலனால் நிரப்புவீர்களாக. ஓ ரபல ஷதரபல ரியந்தல ரபா பூத்து குலுங்குவீர்களாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி கிருபை நிறைந்தவரே. உமக்கே மகிமை அப்பா. மனதார நன்றி சொல்ற ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்த ஒவ்வொரு நல்ல பாதைகளுக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. எத்தனை பேர் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க கடந்து வந்த அந்த ஒரு வாரம், அந்த ஒரு மாதம், அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம், அந்த ஒரு பலவீனமான நேரம், தேவைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத அந்த திகைக்கும் வேளை, அதெல்லாம் கர்த்தர் எவ்வளவு அழகா நம்மை நடத்தினார், எவ்வளவு நேர்த்தியா நம்மளை கைட் பண்ணார். அதெல்லாம் நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே. தோல்விகளுக்கு விலக்கினீரே, கண்ணீருக்கு விலக்கினீரே, வீண் செலவுகளுக்கு விலக்கினீரே, வீணான அலுவல்களுக்கு விலக்கினீரே, வீண் பிரச்சனைகளுக்கு விலக்கினீரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க இருந்து செய்து வருகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நிறைய நேரத்தில் நம்மளால நன்றி சொல்ல முடியல. ஏன்னா நாம நினைச்ச மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன செய்யல, நடத்தல. நாம விரும்பின மாதிரி கர்த்தர் சில காரியங்களை நமக்கு என்ன செய்யல. அதனால நமக்கு என்ன வரமாட்டேன். தேங்க்யூ எப்படி சொல்றது, அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒருபோதும் அவர் நமக்கு தீமை என்ன செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். அவருடைய வழிகள் அதிசயம். ஆமென். நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? அவருடைய வழிகள்லாம் ஆச்சரியம். அது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதே மாதிரி தான் நம்ம சூழ்நிலையில் இருக்கும், அதே மாதிரி தானே நமக்கும் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி அவங்களுக்கு செஞ்சது போலவே நமக்கு அவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு நடந்த மாதிரியே தான் நமக்கு நடக்கணுங்கிற தேவையும் இல்லை. ஆண்டவருடைய விருப்பம் தான், அவருடைய செயல் தான். அவர் தொட்டும் சுகம் தருவார், தொடாமலும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பேசியும் அற்புதம் நடக்கும், பேசாமலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரே பிரச்சனையா இருந்தாலும் அவர் டீல் பண்றது வேற வேற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட மாட்டோம், ஆண்டவரை சந்தேகப்பட மாட்டோம், நம்ம வாயை வச்சுட்டு அமைதியா இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்போம், நன்றி சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா கர்த்தர் நன்மை செய்வார், நம்ம காத்திருக்கோம். பார்த்தீங்களா? கர்த்தர் அற்புதம் செய்வார், காத்திருக்கோம். பார்த்தீங்களா? கர்த்தர் நடத்துவார்னு காத்திருக்கோம். பார்த்தீங்களா? அப்போ நம்மளால் அமைதியாக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அதனால தான் யோபு சொல்றார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைபடாது. அவன் வாயினால பாவம் செய்யல, தேவனை குறை கூறல, ஆனா கர்த்தரை உயர்த்திட்டே இருந்தான். பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். எந்த அளவுக்கு தேவன் மேல அவர் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் சொல்லிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கும் உதாரணமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் காலம்லாம் ஒன்றும் முடியலை, இன்னும் தாமதம்லாம் ஒன்றும் ஆகலை, எல்லாம் தடைப்பட்டுலாம் என்ன செய்யலை, போகலை. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, எல்லாம் அவருடைய கரத்தில் தான் இருக்குது. அந்த கரம் நன்மையான கரம், அது நல்ல ஈவுகளை தருகிற கரம், அது என்னை ஆசீர்வதிக்கிற கரம். அதனால நான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். எப்படி இடைவிடாம நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் அப்படி மனநிலையோடு இருக்கீங்க? எந்த சூழ்நிலையா இருந்தாலும், என்ன நடந்தாலும், என்னை சுற்றி எப்படிப்பட்டவங்க இருந்தாலும், நான் நன்றி சொல்றதுக்கு சாக்கு போக்கு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் நன்றி சொல்றதை நிறுத்த மாட்டேன். நான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். உங்க வலது கரத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி. ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி. இடை
நன்றி. இணையில்லா தேவன், இடைவிடா நன்றி. இணையில்லா தேவன், கர்த்தர் நல்லவர். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதுலாம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. நாம் அவரோடு இருக்கணும், அவ்வளவுதான். அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். அவருடைய சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். இதை தான் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன செய்கிறார்? இந்த வாரம் இதை நான் செய்யறதுக்கு ஆயத்தம், எனக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படி எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க முடியும்? ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நடப்பதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். உங்க சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்க எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணுங்கிறத நன்கு அறிந்து அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்யறதுனால உங்க டைமிங்காக நான் வெயிட் பண்றேன் ஆண்டவர். ஆமென் ஆண்டவர். உங்க விருப்பத்தை அறிந்து செயல்பட நீங்க என்ன சொல்றீங்கிறத கேட்பதற்கு உங்க கூட நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவர். நேரம் செலவு பண்ணுவோம் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வச்சு நம்ம சொல்லும் போது நல்லா இருக்கும். ஆனா நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்ம வேலையோடே இருப்போம், குடும்பத்தோடே இருப்போம், பிள்ளைகளோடே இருப்போம், நம்முடைய சொந்த காரியங்களோடே இருப்போம். நமக்கு எதெல்லாம் அவசியமானதோ அதோடலாம் இருப்போம். எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நினைச்சு அதுக்கே நேரம் நினைச்சுட்டே இருப்போம். இதை மறந்துடும். ஆனா இங்க வந்தா மட்டும்தான் இது எப்படி இருக்கும்? ஞாபகமா என்ன செய்யும்? அப்படி இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கணும். உலகத்தையே கலக்கிறதுக்கு அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேர்வு செய்தாலும் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கான முதல் நோக்கம் தம்மோடு இருக்கணும்னு எழுதியிருக்கு. ஆண்டவரோடு இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். நம்ம மற்றதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எங்க வரோம்? ஆண்டவர்கிட்ட இருக்க வரோம். அப்படி கிடையாது. முதல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகும். அப்ப முதல்ல இருந்துட்டு நம்முடைய வேலைகளை பிறகு தொடங்கினா எந்த நேரம் அவர் சமூகத்தில் இருப்பதற்கு சரியான நேரம்? அதிகாலையில் தான், அவ்வளவுதான். வேற வாய்ப்பே இல்லை. உங்களுடைய சொந்த அலுவல்கள் நீங்கள் துவங்குவதற்கு ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கீங்க. 6 மணிக்கு ஷெட்யூலை ஸ்டார்ட் பண்ணணும், 5 மணிக்கு சமையலை நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னா அதுக்கு முந்தின நேரம் தான் உங்களுடைய ஆண்டவருக்கு கொடுக்குற நேரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உலகத்தில் சாதனையாளர்களா, ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் வெற்றியாளர்களாக இருந்த எவ்வளோ பெரிய ஆட்களுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டாலும் அதற்கு பின்பாக இருப்பது இந்த அதிகாலை. ஆமென். அதற்கு பின்பாக இருப்பது காலை அல்ல, அதிகாலை. அப்போ நமக்குன்னு எல்லாருக்குமே ஒரு ஷெட்யூலில் டைம் நினச்சி இது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எதை செஞ்சிடணும்? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம அவரை நோக்கி பார்த்து அதுக்கப்புறம் நம்முடைய வேலைகளை நம்ம துவங்குவோமானால் எல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு நான் என்னை விட்டு தர்றேன். இந்த வாரம் நான் எப்படியா ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணலை. அதிகாலையில் நான் எழும்பினதே இல்லை, உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் இனிமே செய்வேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு தீர்மானத்தோட நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உம்மோடு இருப்பது தான்ப்பா என் உள்ளத்தின் வாஞ்சப்பா, என் இருதயத்தின் இயக்கம் அதுதான்ப்பா. ஏதோ நான் கடமைக்காக சொல்லலப்பா, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலப்பா. இதை உண்மையா செய்ய விரும்புகிற ஆண்டவரே, இதை நான் செய்ய விரும்புகிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு எல்லா உள்ளங்களும் நல்ல ஒரு அர்ப்பணத்தோட பாடட்டும். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். கைகளை உயர்த்தி
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். Thank you, Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த அலுவல்களை நாங்கள் துவங்குவதற்கு முன்பு உங்களை நோக்கி பார்க்காம, உங்கள்கிட்ட பேசாம, உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்காம எங்க வேலைகளை நாங்கள் துவங்க மாட்டோம். இந்த வாரம் அதை நடைமுறைப்படுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்தல்லும் இதில் அவர்கள் அநேக நன்மைகளை ருசிக்கும் ஆசீர்வாதமான அனுபவங்களை தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.